மிகவும் கவலைக்குரிய விடயம் பாருங்கள். மட்டக்களப்பில் தான் அதிகளவான உயிர் வந்து யானையால் போயிருக்கு. யானைகள தாக்கம் கூடுதலாக இருக்கிறது வந்து மட்டக்களப்பில் தான். கூடுதலான நடமாட்டம் இருக்கிறது மட்டக்களப்பில் தான். ஆனால் மட்டக்களப்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கண்டு வரைக்கும் ஒரு பிராந்திய அலுவலகம் ஒன்று இல்லை. 1-2 ஊழியர்களும் ஒரு வாகனம் இருக்கி அதை கொண்டு வந்து யானைன்னு சொல்லி சொன்னால் வந்து 2 வடியை கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. ஆனால் யானைகள தொல்லையை கட்டுப்படுத்த வரைக்கும் முடியுதில்லை. ஒரு பிராந்திய அலுவலகம் இருந்தால் தான் ஒரு 3-4 வாகனம் இருக்கும், நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க, இந்த யானைகளை கட்டுப்படுத்தலாம். உண்மையாக எவ்வளவோ உயிர் பைத்து மட்டக்களப்பில் இன்னும் இந்த இதுக்கு ஒரு முடிவு வருதில்லை. இது நேற்று ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்த யானை பாருங்கள். உன்னிச்சென்ற ஏழாங்கட்டன்ற அந்த கிராமத்துக்குள்ளே நேற்று ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்த யானை. இதுக்கு பிறகு 4:30க்கு ஒரு யானை வந்தது. அது மட்டும் இல்லை, யானை பட்டியாக இப்போ வர துவங்கிட்டு இப்போ ஒரு 15-20 நாளாக யானை பட்டி பாருங்கள் வருது பாருங்கள் காட்டுறேன் நான். யானைப்பட்டி இங்கே பாருங்கள், யானைப்பட்டி. மாட்டுப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டுப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, யானைப்பட்டி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் யானைப்பட்டி. உன்னிச்ச ஏழாங்கட்டைக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பின்னேரத்தில் 6:30 மணிக்கு இந்த யானைப்பட்டியை காட்டலாம். இது காட்டுக்கு இருந்து ஊருக்குள்ளே வந்து ஊருக்குள்ளே இருக்கிற ஆக்கள்ற நெல்லெல்லாம் அடித்து துவச்சி சாப்பிட்டு போட்டு திரும்ப சாமத்தில் 5 மணிக்கு காட்டுக்குள்ளே போயிடும் நல்ல புள்ளியல் மாதிரி. ஆனால் அங்கே மக்கள் கடும் கஷ்டப்படுறாங்க. வரைக்கும் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ ஒரு 15 நாளாக மக்கள் கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இந்த யானைப்பட்டியால். இனி வரப்போகிறது பெரும்போகம். இந்த பெரும்போகம் செய்கிறதா இல்லையான்னு சொல்லி உண்மையாகவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படி ஒரு யானைப்பட்டியை வச்சுட்டு வயல் செய்யவே இயலாது. ஒரு யானை 2 யானைன்னா பந்தத்தை கொளுத்தி அனுப்பினா இல்லாட்டி வெடியை கொளுத்தினா திறத்தி கொள்ளலாம். இவ்வளவு யானை வந்துட்டா இங்கே திறத்துரு. அந்த ஊராக்கள்கிட்ட கேட்டேன் இப்படி தானே ஒரே வாரன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ ஒரு 15 நாளாக தான் இப்படி யானை பட்டியை கண்டிருக்கோம். எங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு யானை வந்ததை இப்போ தான் காண்றோம். எங்களோட வாழ்க்கையில் ஒரு காலம் இப்படி யானை வந்ததில்லை. ஒரு யானை 2 யானை வரும், அதை ஏதோ வெடி அதில் கொளுத்தி பந்தத்தை காட்டினா போயிடும். ஆனால் கடும் கஷ்டப்படுறோம்னு சொல்லி இதெல்லாம் உண்மையாக கருத்தில் கொண்டு இந்த உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கலண்டா இந்த முறை பெரும் போகும் கடும் கேள்விக்குரிய